என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ள தோஷங்கள் என்ன என்ன நேரங்கள் படி இருக்கிறாங்க என்னென்னு பார்த்து அதை சரி எளிதான முறையில் நான் ஒரு பொம்மை தருவேன். அதை அவங்க தலையை சுற்றி மயானத்தில் போய் தலையை சுற்றி அவங்க போட்டு வந்தாவே போகிறோம். இது முழுக்க முழுக்க மாந்திரிகம், ஜின் மாந்திரிகம் தான். அவங்க வரும்போதே அவங்கள பார்த்து அவங்க கையை பார்த்து என்னென்னு சொல்லணுன்ற அளவுக்கு முகத்தை பார்த்தே சொல்லிடலாம். என்ன நாயனு பார்ப்போம், நாயனு பார்த்து இப்போ கோர்ட்டு கெட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா இன்றைக்கி டைவர்ஸ் ஆகவே வருஷ கணக்கிலாகவும் இன்னொரு எதிர்காலமும் இவங்களுக்கு கெட்டே போகும். நம்ம கிட்ட அப்படி கிடையாது. இது உடனே என்னென்னு பார்த்து டக்கு டக்குன்னு சரி பண்ணி கொடுத்து 2 பேருமே மனப்பூர்வமாக விருப்பமாக டைவர்ஸ் ஆகிற மாதிரி பண்ணி விட்டுறலாம். கண்டிப்பாக அவன் உண்மையை தரனை பார்த்து என்னம்மா இவன் சரிப்படுவான் விடுமான்னு நான் சொல்லுவேன். அந்த பொண்ணோட மனநிலையை பொறுத்து தான் எதுவுமே சொல்கிறேன். எங்ககிட்ட வந்து நான் செய்கிறது வந்து ஜின் அரபு கண்ட்ரி முறை தான். உயிருக்கு உயிர் தான். இந்த 90s கிட்டோட மேரேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இன்னும் நீங்கள் ஜின் கிட்ட வந்தால் எல்லா விஷயங்களும் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ 90s கிட்ட தனக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னு சொல்லி யாராவது வந்திருக்காங்களா உங்களை தேடி? ஓஎஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பிரபலத்தை தான் பார்க்க போகிறோம். அவங்க யாருன்னா ஜின் பார்த்திபன் ஐயா அவர்கள் தான். இவங்க கிட்ட இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த டாபிக் தான் இருந்து கேட்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இன்னைக்கு காலகட்டத்தில் ஜென்சி கிட்லேருந்து காலங்காலமாக நம்ம மனிதர்களோட விஷயத்தில் மாறாத ஒரு விஷயம் என்னங்க, லவ் தான், மேரேஜ் தான். ஸோ இந்த 90s கிட் பாவம் படாத பாடுபட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி நிறைய கேள்விகளோட இன்னைக்கு வந்திருக்கேன். அவங்கள மீட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி ஐயா இருக்கீங்க? உங்களை மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கல எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க ஐயா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 90s கிட் பாவங்க ஐயா. இந்த 90s கிட்டோட மேரேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இன்னும் நீங்கள் ஜின் கிட்ட வந்தால் எல்லா விஷயங்களும் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ 90s கிட்ட தனக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னு சொல்லி யாராவது வந்திருக்காங்களா உங்களை தேடி? அம்மா 90s கிட்ட மட்டும் இல்லைம்மா, பல பேர் மேரேஜ் ஆகிட்டு டைவர்ஸ் ஆகிறவங்களும் வருவாங்க. இந்த துறையில் வந்து எல்லாருமே வருவாங்க. யார் வந்தாலும் சரி பண்ணி கொடுக்க வேண்டியது தான். 90s கிட்ஸ் என்ன, இப்போ 80s எல்லாமே எல்லாம் ஒன்று தான். இப்போ கூட இப்போ இந்த வருஷம் போட ஏஜ் பருவத்துக்கு வந்துட்டால் கல்யாணம் என்ன சொல்லுவாங்க, பருவத்தில் பயிர் செய்யணுவாங்க. அந்த குறிப்பிட்ட காலம் தவறி போயிடுச்சுன்னா அவங்க அதுக்கப்புறம் திருமணம் சாய்க்கல. அப்போ குழந்தை பிறந்தா அப்பானு கூப்பிடணுமா தாத்தானு கூப்பிடுமா, எல்லாமே ஒன்று தான். மனுஷனுக்கு எல்லா வாழ்க்கையில் எல்லாருக்குமே கஷ்டம்தான். நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா கரெக்டாக நம்ம அதை என்னென்னு பார்த்து சரி பண்ணி விடணும். என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ள தோஷங்கள் என்ன என்ன நேரங்கள் படி இருக்கிறாங்க என்னென்னு பார்த்து அதை சரி எளிதான முறையில் நான் ஒரு பொம்மை தருவேன். அதை அவங்க தலையை சுற்றி மயானத்தில் போய் தலையை சுற்றி அவங்க போட்டு வந்தாவே போகிறோம். திருமணம் ஆகாதவங்க விரும்ப பொண்ணை திருமணம் செய்கிறவங்களுக்கு வேறு மாதிரி ஒரு பரிகாரங்கள் கொடுப்பேன். சரிங்களா? இப்போ 2 பேர் லவ் பண்ணுவாங்க, ஆனால் மற்றவங்களால கூட பிரியும். இப்போ பெற்றவங்களால பிரியுதோ இல்லை, இன்றைக்கி போராமையில் நம்ம பிள்ளை கல்யாணம் ஆகலை, நம்ம பொண்ணு கல்யாணம் ஆகலை, அவங்க ஏன் சேர்றாங்க இவங்களே சரி பல விதமாக நாட்டில் உண்டு. ஓகேங்க. இப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு என்ன பண்ணுனா வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா, திருமணம் ஆகாத இருக்கிறவங்க எல்லாம் இப்போ உங்களை தேடி வந்துருவாங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கையாளணும்னு சொல்லுவீங்க? இப்போ ஜோதிடர்கள் வந்து சொல்லுவாங்க தோஷம் இருக்குன்னு. இப்போ நீங்களும் ஆஸ்ட்ராலஜி பார்ப்பீங்களா? அப்படி கிடையாதுமா. இது முழுக்க முழுக்க மாந்திரிகம், ஜின் மாந்திரிகம் தான். அவங்க வரும்போதே அவங்கள பார்த்து அவங்க கையை பார்த்து என்னென்னு சொல்லணுன்ற அளவுக்கு முகத்தை பார்த்தே சொல்லிடலாம். நீங்கள் முகத்தை பார்த்தே சொல்லிடும். இது என்ன காரணம், எதுக்காக இப்படி இருக்கிறாங்க, பேர் அம்மா பேர் தெரிஞ்சாவே போகிறோம். அவங்க பேர் அம்மா பேர் தெரிஞ்சாவே போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உண்டானது என்னன்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் சரி, நான் கொடுக்குற பொம்மையை தலையை சுற்றி போட்டாக்கா உடனடியாக அவங்களுக்கு 1 மாதத்தில் அவங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பாக கை கொடுக்கும். கல்யாணம் கை கொடுக்கும். ஓகேங்க. சரிங்களா? இப்போது நீங்கள் லவ் மேரேஜ் பற்றி சொன்னீங்க. இன்னைக்கு காலகட்டத்துக்கு லவ் பண்ணாத ஆட்களே கிடையாது. இப்போ லவ் பண்ணுறாங்க, ஃபேமிலியில் ஒத்துக்கலை அப்படின்றத தாண்டி ரிலேட்டிவ்ஸ் ஒத்துக்கலை, ஸ்டேட்டஸ் பிரச்சனை, இந்த மாதிரி பல இஷ்யூஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்க யாராவது உங்களை தேடி வந்திருக்காங்க? பல பேர்மா தேடி வந்திருக்கிறாங்களா? இல்லை, 2 பேர் அப்பா அம்மா வந்து என் பொண்ணு வந்து தகாத பையனை வேறு ஒரு மாற்று இதில் விரும்புகிறாங்க, எங்களுக்கு பிரித்து கொடுங்கன்னு வருவாங்க. எனக்கு வந்து இந்த வேற ஒரு இதில் இருக்குது, பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சேர்த்து வைக்கிற சொல்லி வருவாங்க. சரிங்களா? சேர்ந்தே ஓடி போன பிறகு கூட ஒரு 10 நாளில் பிரித்து வைக்க சொல்லி வருவாங்க. 1 மாதம் பொறுத்து கூட 3 மாதம் பொறுத்து கூட என் பிள்ளை என் கூட பிரித்து வைங்கன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி இந்த துறையில் பல விதமாக சந்திக்கலாம். இப்போ லவ் பண்ணிட்டோம், நாங்கள் எங்களை சேர்த்து வைங்க, எங்கள் வீட்டு 2 சைட்லையும் சுமூகமாக ஒத்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி இன்சிடென்ட் எதுவும் பார்த்துருக்கீங்களா?
கண்டிப்பாக அது மாதிரி வந்து எங்கள் அப்பா அம்மாவோட விருப்பத்தோடு எங்களுக்கு நடக்கணும், எங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னுட்டு ஒரு பெண்ணு சொல்லி அந்த பையன் மட்டும் என்னை தேடி வந்தாப்புல. இந்த மாதிரி வந்து அவங்க அம்மா அப்பா கல்யாணம் இல்லாமல் நான் கேட்டேன், ஏன் பால் கூட்டு போயிடல, இப்படியே வயசு இருக்குது, மேரேஜ் பண்ணிக்கலாம், நீங்கள் எல்லா தகுதியும் இருக்குது, ஏன்னு கேட்டதுக்கு இல்லைங்க அவங்க அப்பா அம்மா ஒரு இது பண்ணிக்கணும் விருப்பத்தோட. ஒரே கம்யூனிட்டியாக இருந்தால் கூட ஒரு சிலர் வந்து அந்தஸ்து இது பார்த்து ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து ஜாதி மதம் மட்டும் பார்க்கறது கிடையாது, தகுதி பார்க்குறாங்க, அந்தஸ்து பார்க்குறாங்க, படிப்பு பார்க்குறாங்க. ஏதோ ஒரு குறை இல்லாமல் இருக்கவே கிடையாது மனுஷனோட வாழ்க்கையில். அத்தனையுமே சரி பண்ணி சேர்த்து வைக்கக்கூடியது தான் ஜின்னு நம்ம கிட்ட இருக்கிறது. சேர்த்து வைனாலும் சேர்த்து வைக்கலாம், பிரித்து வைனாலும் பிரித்து வைக்கணும். ஏன்னா ஜின்னோட வேலைகள் அதுதான். சரியா? இப்போ நீங்க லவ் பண்ணி சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன மாதிரி முறைகளை வந்து நீங்க கையாண்டீங்க? ஏதாவது ஒரு ஒன்றுமே incident இல்லைம்மா, சொல்லுங்க. அவங்களுடைய பேர் அம்மா பேர் அவங்களோட புகைப்படமோ துணியோ முடியோ ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போகிறோம். சரிங்களா? அவங்கள எப்பேற்பட்டவங்க சூழ்நிலையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது உண்மையாக ட்ரூவாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து லவ் பண்ணுறவங்க உண்மையாக இருக்கணும். இப்போ கொஞ்ச நாள் பழகியிருப்பான், விட்டுட்டு இதை ஒரு 6 வருஷம் 10 வருஷம் பழகிட்டு விட்டுட்டு வேற ஒருத்தி கூட போயிடுவான். அந்த மாதிரி கேஸெல்லாம் சொல்லும் போதே எங்களுக்கு தெரியும். புரியுதா? இது உண்மையா இது பொய்யா என்ன ஏதுன்னு பேசும்போதே தெரியும். அதன்படி ஜின்கிட்ட நம்ம முறையிட்டோம்னா கண்டிப்பாக அவங்கள உடனடியாக 2 நாளில் சேர்த்து வைக்கும். சரிங்களா? ஓகேங்க. அதே மாதிரி வந்து தகாத உறவு, இவன் தவறான பையன் இங்கே எதிர்க்கணும், அவங்க அப்பா அம்மா வந்து அழுவுவாங்க, இந்த பையன் அதுக்கு கண்ட போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆகிட்டான், என் பொண்ணை கொடுத்தாலும் வச்சுக்கிட்டோம், கொடுக்குற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் பையனை பற்றி கேட்பாங்க, விசாரிப்பாங்க, கொடுக்கும் ஃபேமிலி பேக்ரவுண்டு சரியில்லைன்னு சொன்னதோடனே வந்து அழுவுவாங்க. அதையும் பிரித்து வைக்கணும். சரியா? நல்லது எதுவோ அதை கண்டிப்பாக செய்வேன். ஸோ நல்லதை செஞ்சுருக்கீங்க. இன்னைக்கு நம்ம லவ் பண்ணதை பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் லவ் மேரேஜ்க்காக பார்த்தோம். இப்போ கல்யாணம் ஆனவங்க இன்னைக்கு ஒரு 90% பார்த்தீங்கன்னா டிவோர்ஸில் போய் நின்றுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எந்த மாதிரி கையாளுவீங்க? உங்களை தேடி எந்த மாதிரி ஆட்கள்லாம் இது வரைக்கும் வந்திருக்காங்க சார் நம்ம ஊரில்? எந்த மாதிரியான ஆட்கள்லாம் உங்களை தேடி வராங்க? அம்மா நிறைய உண்டுமா. இப்போது ஒரு கணவர் இருக்காருன்னு வைங்க, அவரே வேற ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்காகவும் மனைவியை டைவர்ஸ் பண்ணுவார். சரிங்களா? ஒரு சில பெண்கள் வந்து வேற ஒரு அஃபேர்லேயும் அது வந்து டைவர்ஸ் வரைக்கும் போவாங்க. அதை விட்டிங்கன்னா 2 பேர்கிட்டையுமே தப்பு இருக்காது, வேற யாரும் தவறான அஃபேர்லாம் இருக்காது. இந்த ஈகோ ப்ராப்ளத்தாலே டைவர்ஸ்க்கு வருவாங்க. சரிங்களா? ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னாவே நாத்தனார் பிரச்சனை, உளுந்தார் பிரச்சனை, இவங்க பிரச்சனைகளாலே டைவர்ஸில் வந்திருக்கும், மாமியார் பிரச்சனையால் டைவர்ஸுக்கு வந்திருக்கும், வரதட்சணை பிரச்சனையால் வரும். டைவர்ஸுக்கு வந்து இதுதான் காரணன்றது கிடையாது. அவங்க கூட 30 வருஷம் 20 வருஷம் ஒன்றா வாழ்ந்ததை நினைக்க மாட்டாங்க. சின்னதாக ஒரு அடி அடிச்சிட்டாலோ இல்லை ஒரு கோபமாக ஒரு வார்த்தை பேசிட்டாலோ ஒரு திட்டிட்டாலோ அது ஒரு பெருசாக போய் விரிசல் ஏற்பட்டுடும். புரியுதுங்களா? சின்ன விரிசல் பெருசாகிடும். அந்த ஈகோ அவங்களுக்குள்ளே இருக்கிற வந்து உள்ளுக்குள்ளே வந்து விட்டுத்தர தன்மை இல்லை, போகாமல் பொச்சிருப்பு அதிகம். அதனால ஒரு கணவர் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வெத்திக்கு போகாமல் சுற்றிக்கின்னு இருப்பாங்க, அதனாலையும் டைவர்ஸ் ஆகிறது குடும்பங்கள் நிறைய இருக்குது. சரிங்களா? மனைவி வந்து மதிக்கிறது இல்லை. ஏன் குழந்தைக்கு பால் கொடுத்தா குழந்தைக்கு மனைவியை பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டா கூட அதுக்கு பால் கொடுக்கணும்னு அழகு போயிடும்னு அது கூட குழந்தைய பெற்றுக்காம அது காரணத்துக்கெல்லாம் டைவர்ஸ்னு என்கிட்ட நிறைய வந்திருக்கிறாங்க. பல விஷயங்கள்லாம் வருவாங்கம்மா. இப்போ கணவன் மனைவி பிரச்சனையினால வந்தவங்களை நீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்பீங்க? அதை எப்படி தீர்த்து வைப்பீங்க? முதல்ல என்ன பிரச்சனைன்னு கேட்போம். அவங்களுக்கு உள்ள பிரச்சனை இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகை நெட்டெல்லாம் வச்சு குடிக்கிறான், சூதாடுறான்றது பல விஷயங்கள். அதை இப்போ நான் சொன்னேன் ஆரம்பத்தில் எல்லா விஷயங்களும் வரும். இதில் என்ன நாயன்னு பார்ப்போம். நாயன்னு பார்த்து இப்போ கோர்ட்டு கெட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா இன்றைக்கி டைவர்ஸ் ஆகவே வருஷ கணக்கில் ஆகும், இன்னொரு எதிர்காலமும் இவங்களுக்கு கெட்டே போகும். புரியுதுங்களா? நம்மக்கிட்ட அப்படி கிடையாது. இது உடனே என்னென்னு பார்த்து டக்குன்னு சரி பண்ணி கொடுத்து 2 பேருமே மனப்பூர்வமாக விருப்பமாக டைவர்ஸ் ஆகிற மாதிரி பண்ணி விட்டுறலாம். ஸோ நீங்கள் வந்து டிவோர்ஸ் இப்போ சேர்த்து வைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை அவங்க கிட்ட கேட்பீங்க? அவங்களுடைய இது யார் சேர்த்து வாழணும்னு ஆசைப்படணும். ஏன்னா 2 பேருமே யாராவது சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படணும். இது எதுவுமே இல்லாமல் நம்ம வரவங்களை சேர்க்கக்கூடாது. அவங்க மனசார வந்து அவங்க அப்பா அம்மா கூட வருவாங்க, இவங்க 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க, எங்கள் அப்போ பிள்ளைங்க நல்லா வாழ்ந்தா போகிறோம் அப்படின்னு வருவாங்க. அந்த மாதிரி நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து சொல்லும் போது யோசிப்போம், ஓ இதை சேர்த்து வச்சா நல்லா வாழும்னாக்கா உடனடியாக அதை நான் சேர்த்து வைப்பேன். அவங்களுடைய பொருளோ துணியோ அவங்க பேர் இது இருந்தால் போகிறோம், கண்டிப்பாக நான் சேர்த்து வச்சிருவோம். இப்போ ஜின்னுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண துணியோ இல்லை நம்மளுடைய பேர் தாய் வழி பேர் தான் வேணும் இல்லையா? தாயோட பேர் தான் முக்கியமாக உங்களுக்கு வேணும். அப்புறம் பொருள் வேணும், ஃபோட்டோ வேணும் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் சரிம்மா. பேர் ஒன்றுமே இல்லைன்னா கூட பேர் அம்மா பேர். ஏன்னா ஆதியில் வந்து இப்போ தான் ஃபோட்டோ இருக்குது. ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் வந்து எந்த ஃபோட்டோ இருந்தது? சரிங்களா? அவங்களோட பேர் தாயோட பேர் தான். இப்போ ஒரு கட்டின மனைவியாக இருந்தாலும் போய் துணி எடுக்க முடியாது, ஏன்னா உங்கள் வீட்டுக்கு போய் சண்டையில் போயிட்ட பிறகு அப்புறம் எப்படி நம்ம அவங்கள துணியை வைக்க செய்ய முடியும்? அதனால் வந்து எதுவுமே தேவையில்லை. தாயோட பேர், வீட்டுக்கு எத்தினாவது பையன், அதெல்லாம் தெரிஞ்சாக்கா நான் கேட்குற ஒரு சில டீட்டெயில் சொன்னாவே போகிறோம், கண்டிப்பாக நம்ம சேர்த்து வைக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில் நீங்கள் உங்ககிட்ட கொடுத்தாலே அவங்க வந்து நீங்கள் என்னன்ற விஷயத்த சால்வ் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக சால்வ் பண்ணிடுவோம். இப்போது டிவோர்ஸ்க்கு வந்தாலுமே நீங்கள் அதுக்கான வேலைகள் வந்துட்டு கோர்ட்டுக்கே போகாமல் இங்கேயே சுமூகமாக பிரித்து வச்சுருவீங்களா? எங்கே வந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை முடிச்சு தர வேண்டியது தான் என்னுடைய வேலை.
சரிங்களா? அவங்க எங்க இப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்க கேளுங்க. போறேன். இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயம். கேரளால ஒரு சம்பவம் இதே மாதிரி ஒரு பிளாக் மேஜிக்கை நம்பி போய் ஒரு மாந்திரிகர்கிட்ட போய் அது மாதிரி அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த பையனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குடும்பம் இருக்கிற நிலையில இந்த பொண்ணு ஒரு ஒன் சைடா கல்யாணம் லவ் பண்ணிட்டு ஸோ அந்த பையனோட ஃபோட்டோ நகம் முடி இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து எனக்கு சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி போய் கடைசியில் அந்த பொண்ணு வந்துட்டு இறந்து தான் போனான். அதுதான் வந்து ஃபைனலாக நடந்தது அந்த மாந்திரிகரோட விஷயத்துல மாந்திரிகம் பண்ண போய். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? உங்களோட ஜின் சப்போர்ட் பண்ணுமா? கண்டிப்பாம்மா. ஒருத்தவங்க வந்து ஒரு பாசம் அன்பு தான் நம்ம பார்க்கணுமா ஒழிய அவங்களுடைய லவ் என்ன ட்ரூவாக இருக்குதா என்னன்னு தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா உண்மையாக காதலிக்கிறவங்க எவ்வளோ வலி வேதனை இருக்கும் தெரியுமா? அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி அவன் குடும்பத்தோட நல்லா இருக்கும்போது இப்போ நீங்க இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்கு ஆமாம், அப்புறம் ஏன் நீ வந்து இந்த பொண்ணுக்கு ஆசையை காட்டுற? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு குழந்தை குட்டி இருக்குது, அப்புறம் இன்னொரு பொண்ணு பாதிக்கப்படலாமா? அது மனசார விருப்பத்தை மனசை உடைக்கலாமா, கெடுக்கலாமா? நீ ஒழுக்கமாக இல்லை இருந்திருக்கணும். உன் குடும்பத்தோட உன் கொண்டாட்டி பிள்ளையோட நீ தானே ஒழுக்கமாக இருக்கணும். தேவையில்லாமல் ஒரு பொண்ணோட மனசு வலி ஏற்படுத்திட்டு போனால் அப்போ அந்த பொண்ணு சாகிறதா, விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறதா? இதுதான் தர்மமா? சரிங்களா? அப்போ அது தவறு தானே. அது எந்த நிலையிலையும் யாருக்கு சொன்னாலும் தப்பு நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே, அது யார் செய்தாலும் சரி. அப்போது நீ தான் ஒழுக்கமாக இருந்திருக்கணும். உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னா குழந்தை இருக்குதுன்னா உன்னோட இருக்கணும், இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடக்கூடாது. அது தவறு தானே. இந்த மாதிரி கேஸை நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம். தெரியாமல் ஏமாற்றி லவ் பண்ணிக்கிறேன் கல்யாணம் முடிக்கிறேன்ட்டு கடைசியாக தான் தெரியும். கல்யாணம் பண்ணிட்டு போன பிறகு அப்புறம் தான் தெரியும் உனக்கு கல்யாணம் ஆனது. அந்த மாதிரி ஆளுங்களை சும்மா எப்படி விட சொல்கிறீங்க? இப்போ அந்த மாதிரி ஆட்கள் வரும்போது நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? கண்டிப்பாக அவன் உண்மை தரனை பார்த்து என்னம்மா இவன் சரிப்படுவான் விடுமான்னு நான் சொல்லுவேன். அந்த பொண்ணோட மனநிலையை பொறுத்து தான் எதுவுமே சொல்கிறேன். எங்ககிட்ட வந்து நான் செய்கிறது வந்து ஜின் அரபு கண்ட்ரி முறை தான். உயிருக்கு உயிர் தான். பாதிக்கப்பட்டவங்க சம்மந்தப்பட்டால் தான் விடலாம். சரிங்களா? இப்போது சவுதியில் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க. ஒரு வீட்டில் ஒருத்தவனுக்கு உயிர் போயிடுச்சுன்னா அவங்களாம் மன்னிச்சு விட்டால் உண்டு, இல்லைன்னா அவங்க தண்டனை கொடுனா கொடுத்து தான் ஆகணும். அதே தான் இங்கேயும் ஜின்கிட்டையும் அதே தான். நீங்கள் வந்து தப்பு செய்தவனை மன்னிச்சு விட்டுடலாம், விட்டுடுமா போனால் போதுன்னு விட்டுடலாம். இல்லையா தண்டனை கொடுனா கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஓகே. இப்போ இது வந்து ஒரு ஒன் சைடு லவ்வுக்கு இப்படி நீங்க சொல்றீங்க. இப்போ ரெண்டு பேருமே வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்காங்க, பட் ஆனால் இந்த ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இல்லை கணவனை விட்டுட்டு என் கூட வந்துடணும் அப்படிங்கும்போது இதை வந்து நீங்க அந்த மாதிரி கேஸ் ஏதோ உங்ககிட்ட வந்திருக்காங்களா? கண்டிப்பாக நிறைய வரும்மா. இது வந்து எப்படின்னா வீட்டுக்கு பயந்துக்கிட்டு பெரியவங்களுக்கு பயந்துக்கிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு சொல்ல முடியாமல் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு அப்புறமேட்டு பிரிஞ்சு போகணுன்ற வந்து அவங்க கூட கணவனாக கூட ஒரு நாள் கூட முதல்ல கூட போய் ஒன்றா சேர்ந்துருக்க மாட்டாங்க. பிரிஞ்சே தான் வாழ்வாங்க. ஒரு 15 நாளில் ஒரு கேஸ் என்கிட்ட இப்போ வந்துருக்குது. நான் என் லவ் பண்ணாரா கூட போனோம். அந்த புருஷன் அவங்க பையனும் வந்து எவ்வளோ பார்த்தாருன்னு நான் ஒன்று சொல்கிறேம்மா. எதுவுமே கட்டாயப்படுத்தி எதுவுமே செய்ய முடியாது. ஒரு பெண்ணாக கூடயோ ஒரு ஆண் வாழறதோ ஒரு ஆண் கூட ஒரு பெண் வாழறதோ தவறு. ஏன்னா ஒத்துமையாக வாழறவங்களும் எந்த நேரம் என்ன பிரிவாங்கன்னு தெரியாது. அப்படின்ற போது கட்டாய பேசிக் படி ஒருத்தவங்களை மிரட்டியோ உருட்டியோ ஒருத்தவங்களை கட்டாய திணிக்கலாம் முடியாது. அதனால் நம்ம சரி பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ லவ் பண்றவங்க மேரேஜ் பண்ணிக்கிறது இப்படி எல்லா விஷயத்துக்காகவே உங்களை தேடி விளாண்டுறீங்க. இப்போ உதாரணத்துக்காக உங்களை தேடி எந்த மாதிரியான ஆட்கள்லாம் உங்களை தேடி வராங்க? சினிமா பிரபலங்கள் இல்லை வெளிநாட்டில இருந்தெல்லாம் வராங்களா? உலகம் முழுக்க எங்கிருந்து பிரச்சனைகள் மனிதர்களுக்கு இருக்கிறதோ தமிழர்கள், அதுவும் பொதுவாக ஸ்ரீலங்கர்கள் அதிகமாக வருவாங்க. கர்நாடகாவில் இருக்கிற தமிழர்கள் அதிகமாக வருவாங்க. கனடா நாட்டில் இருந்து வருவாங்க. ஃப்ரான்ஸ், ஜெர்மன், இட்டாலி எல்லா கண்ட்ரிலேருந்து யூஎஸ் எல்லா கண்ட்ரிலேருந்து தான் என்கிட்ட வராங்க. இந்த நாடு அந்த நாடு இல்லைம்மா. இந்த நாடை விட அதிகமான கொடுமைகள் வெளிநாட்டில் தான் பார்க்கலாம். இப்போது இந்த நாட்டிலேயாவது வந்து ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், மாமன் மச்சான் அண்ணன் தம்பி எல்லாம் இருப்பான். டேய் விடுறா போனா போட்டோம் நான் பார்த்துக்கிறேன்டா. ஒரு பெண்ணுக்கு நடந்தால் போனால் போட்ட விடுறி அவனை நம்ம பார்த்துக்கலான்னுவாங்க. ஆனால் வெளிநாட்டில் எல்லாமே அவங்கவுங்க வேலை மிஷின் வாழ்க்கை. அப்போ ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இருக்காது. அங்கே தான் சூசைட் பண்ணிக்கிற தருணம் அதிகமாக வரும், வேதனையும் அதிகமாக வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க தற்கொலைக்கே போயிடுவாங்க. இந்த வெளிநாட்டில் உள்ளவங்க பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரெட்டை மட்டுமே சாப்பிட்டு வாழறவங்கலாம் எதுவுமே சாப்பிடாம வெறும் பிரெட்டை மட்டும் ஜாம தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப வாழ்க்கையில் வேதனையாக பார்க்க தான் ஃபாரினில் இருக்கிறேன் பெரிய. இங்கே நாங்கள் அந்த விஷயங்கள் நைட்டில் ஃபோன் வரும் எனக்கு, அவ்வளோ வேற எனக்கு கண்ணில் தண்ணி வரும். அவ்வளோலாம் கஷ்டப்படுறவங்க எந்த துறையால் எந்த நாடாக இருந்தாலும் மனுஷன்தான். புரியுதுங்களா? உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் மனுஷன் தான். வலி தான், மனது வலி தான் அதிகம். உலகத்திலேயே ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கை கால் போனால் கூட வலிக்காத வலி கொஞ்ச நாளில் வலிக்கும். ஆனால் மன வலியை தான் அதிகமாக நினைக்கிறேன். அதை தான் சரி பண்ணணும் முதல்ல. வெளிநாட்டில இருந்து வெறும் தமிழர்கள் மட்டும் வராங்களா இல்ல வேற மொழி பேசுறவங்களும் உங்களை தேடி? வேற மொழி பேசுறவங்களும் நம்ம தமிழர்கள் சொல்லி அவங்க கூட்டு வந்திருக்கிறாங்க. இதே சவுதியில இருந்து ஒரு அரப்காரை கூட்டு வந்து அந்த நாட்டுக்காருக்கு செய்திருக்கிறாங்க. இதே பிரான்ஸ்ல ஒரு கிறிஸ்டின் அந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்களை கூட்டு வந்து நம்ம கிட்ட செய்திருக்கிறாங்க. சிங்கப்பூர்ல அவங்க ஓனருக்கு ஒரு ப்ராப்ளம் நிட்டு கூட்டு வந்து செய்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பல கண்ட்ரியில நமக்கு அதர் மொழி ஸ்டேட் அதர் கண்ட்ரியில் இருக்கிறவங்க கூட்டு வந்து செய்வாங்க.
இப்போ அந்த அதர் கண்ட்ரில இருக்கிறவங்களும் மேரேஜுக்கோ இல்லை இதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து உங்களை தேடி வந்தவங்க ஏதாவது இருக்காங்களா சார்? ஏகப்பட்ட பேருமா. முக்கியத்துவன்றதுமா ஒன்றே ஒன்று தான் உலகம் பூரா இருக்கிறது. அதர் கண்ட்ரியில் நம்ம மேரேஜுக்கு முக்கியத்துவம் இல்லைன்றது நம்ம தான் சொல்லிக்கலாம். அந்த நாட்டிலையும் பாசம் அன்புன்றது எல்லா நாட்டிலையும் ஒன்று உண்டு. அங்கேயும் கண்ணீரும் கம்பளமும் அதிகமாக உண்டுமா. இப்போ அது உங்களை பாதிச்ச விஷயம்னா அது என்ன மாதிரி விஷயம் இருந்துச்சுங்க ஐயா? வெளிநாட்டுக்காரர் வந்து இப்படி சொல்லும்போது அது உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்ததுன்னா அதை நீங்க எப்படி வெளிநாட்டுக்காரர் handle வந்து அவர் வந்து பக்கத்தில் ருமானியா நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணை இங்கே வேறு நாட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கும் போது கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணிட்ட பிறகு மலேசியாவில் இவர் இருக்கிறது. அந்த நாட்டு பெண்ணுக்கு வந்து பண்ணிட்டு அந்த நாடு பொண்ணு போன பிறகு வந்து ரெண்டும் தகவலே தெரியல. இவரும் நம்பிக்கையிலே குருடாந்தசமாக வாழ்ந்துட்டார் ஒரு 5 வருஷ காலமாக. 2 குழந்தைங்களும் இருக்குது. ஆனால் அவங்க நாட்டுக்கு போன பிறகு அவங்க வருவாங்களா இல்லையா, என்ன நடக்குன்னு தெரியல, எந்த ஒரு இதுவும் இல்லை. இவர் பித்து பிடிச்சி போன மாதிரி ஆயிட்டார். அப்புறம் மலேசியாக்காரு, ஆனால் மலேசியா வாழ் தமிழர். உடனே என்கிட்ட வந்தார், அழுதார். நான் வர சொன்ன அந்த டேட்டில் கிளம்பி வந்தார். அந்த நாட்டோட பெண்களும் அவங்களோட இதெல்லாம் கொடுத்து விட்டேன், எல்லாம் செய்தார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரியை சேர்ந்தவர் ஒரு வெளிநாட்டு பொண்ணை, எகிப்து பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். கெலன் பேர், அவர் கிறிஸ்டின். நம்ம கன்னியாகுமரியில் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே போகிறேன்ட்டு போயிட்டாங்க. அவங்களையும் சேர்த்து வைக்கிறேன்ட்டு நிறைய வாழ்க்கையில் இந்த மாதிரி வந்து நிறைய உலகத்தில் எல்லா இடத்துலையும் நாங்கள் எல்லா இடத்துலையும் தான் சேர்த்து வைக்கிறோம். ஸோ அவங்க வந்து எத்தனை நாள்ல அந்த திரும்பி வந்தாங்க? உடனேம்மா 10-15 நாளில், வெளிநாடாக இருந்தால் 15 நாளுக்குள்ளே கண்டிப்பாக சேர்த்து வச்சிருவேன். ஓகே. உள்ளூராக இருக்கும்போது எவ்வளோ நாள்? ஒரு 3 நாளில் சேர்த்துடலாம். ஒரு 3 நாளில் வந்து நீங்கள் சேர்த்துடலாம். ஓகே சார். இப்போது நான் இவ்வளோ நேரம் நீங்கள் ஒரு காதலுக்காகவும் ஒரு கணவன் மனைவி உறவுகளையும் ஸோ இதுலலாம் தேவைப்படணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்பவே நன்றி சார். வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.